ஹேப்பன் வணக்கம் 11th 6 NCERT நாம இது பார்த்துச்சு ஓகேவா. அப்புறம் இந்த சம் வந்து அந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஓகேவா, அதை பேஸ் பண்ணி சம் நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, தென் இது பார்ப்போம் ஓகேவா. எக்ஸாம்பிள் 2.4 ஃப்ரீ ஃபால், அதாவது டிஸ்கஸ் தி மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்டர் ஃப்ரீ ஃபால் நெக்லெக்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரீ ஃபால் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. இப்போ ஒரு பில்டிங் மேலேருந்து ஒரு பால் விழுது ஓகேவா. இப்போ இந்த பால் விழும்போது அதோட மோஷன் எப்படி இருக்கும், ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் பாருங்க, an object placed near the surface of earth is accelerated downward. தெரியும், இப்போ நியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு பில்டிங் வச்சு கொடுக்குவோம், பில்டிங். ஸோ அது மேலேருந்து ஒரு பால் தூக்கி போடும்போது அது கீழே வருதுல்ல, ஸோ தான் ஆக்சரேட்டட் டவுன்வேர்டு ஓகேவா. எதால் வருது கீழே மக்கள் அப்படின்னா அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஓகேவா. ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து ஜி ஓகேவா, அதோட சிம்பிள் வந்து ஜி. இதுவுமே ஒரு வகையான ஆக்சரேஷன் ஓகேவா. இது வந்து கிராவிட்டியால் வரக்கூடிய மோஷன், ஸோ அதனால தான் இதோட சிம்பிள் வந்து ஜி ஓகேவா. ஜியும் ஏவும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்தில் ஆக்சரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஜியும் ஏவும் ஒன்று தான் ஓகே. ஜியோட வேல்யூ என்ன, நம்ம இந்த பாடம் ஃபுல்லாமே, அதாவது இந்த யூனிட் ஃபஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கான்ஸ்டன்ட் மோஷன் ஆக்சரேஷன் எல்லாமே யூனிஃபார்ம், ஸோ அந்த மாதிரி தான் படிக்கிறோம். அப்படிங்கிறப்போ ஜியுமே 9.8 தான் ஓகேவா. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போது இங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த பால் மேலேருந்து வருதா, v = 0 இருக்குது. அது இனிஷியலி y = 0 ஓகேவா. அது ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் அல்லது ஸ்பீட் ஏதோ ஒன்று y = 0. அதனால தான் v0 இனிஷியல் வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும். ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே 0 தான் ஓகே. அப்புறம் என்ன, தி ஈக்குவேஷன் ஆஃப் தி மோஷன் பிகம்ஸ். இப்போது இது வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக இருக்கும்போது அதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி இருக்கும், வெலாசிட்டி பாருங்கள். ஃபஸ்ட் வந்து v = 0 - gt. இது வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்காங்க. இந்த இடத்துல இதுதான் தெரியுதான், v = v0 + at இருக்கா, அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்காங்க. ஸோ இது மூணு என்ன அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது, இது இடையில வந்தப்போ, இந்த அங்கே வந்தப்போ, இது கீழே விழுந்தப்போ v² அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ மூணையும் சப்மிட் பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே ஏன் மைனஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா கீழே மக்கள் வருது, டவுன்வேர்டு ஆக்சரேஷன். ஸோ ஜி கிராவிட்டியால் கீழே மக்கள் வருது டவுன்வேர்டு, ஸோ தான் மைனஸ் ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஓகே. இப்போ இந்த இது முக்கியம் இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஃபால் அப்படின்னா என்ன, அதாவது ஒரு பொருள் கீழே விழும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். திஸ் ஈக்குவேஷன் கிவ் வெலாசிட்டி இந்த v, அப்புறம் டிஸ்டன்ஸ் y ட்ராவல்டு as a function of time and also variation of velocity with the distance. அதாவது இந்த பொருள் மேலேருந்து விடுதலை கீழே வர வர அதோட டிஸ்டன்ஸ் அப்புறம் அதோட வெலாசிட்டி டயத்தை பொறுத்த மாகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் இது காட்ட வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதுக்கான கிராஃப் தான் இதுவுமே கூட. ஃபஸ்ட் கிராஃப் என்னென்னு பாருங்கள். இந்த கிராஃப் மேபி கேட்கலாம், கொஸ்டின் கொடுத்துட்டு ஓகேவா. இந்த கிராஃப் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து வேரியேஷன் ஆஃப் ஆக்சரேஷன் வித் டைம், டயத்தை பொறுத்து ஆக்சரேஷன் மாதிரில. ஸோ அதுக்கான கிராஃப் இது தான் ஓகே. பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் செகண்டு வேரியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் டைம், இங்கே வெலாசிட்டி இருக்க அப்புறம் ஓகேவா. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கான், லேட்டரலாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து வெலாசிட்டி கிராஃப். அப்புறம் வேரியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் டைம், ஸோ டிஸ்டன்ஸ் yx ஏதோ ஒன்று ஓகேவா. டயத்தை பொறுத்து டிஸ்டன்ஸ் மாறுதில்லை. ஸோ அந்த கிராஃப் இப்படி இருக்குது. இது மூணுமே இந்த வேல்யூ பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சோமா, இந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த மூணு கிராஃப்மே ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த தெரிஞ்சுக்கோங்க, இந்த கிராஃப் எப்படி என்ன சொல்ல வருது இந்த கிராஃபில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த வேல்யூ வச்சு பார்க்கும்போது இது ரெஸ்ட்டில் இருக்குது ஓகேவா. ரெஸ்ட் பீரியடில் இருக்கும்போது, அப்புறம் இது வந்து இடையில வந்த பிறகு, அப்புறம் இது வந்து கீழே கிரவுண்டில் வந்த பிறகு அதோட டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி எப்படி இருக்குது, ஆக்சலேரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான்.
ஓகே. அப்புறம் இது பாருங்கள், கலிலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். இது கேட்க மாட்டாங்க, இதுவுமே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேபிள் பேஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாமே. ஓகேவா, இந்த டேபிள் பேஸ் பண்ணி தான். ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலிலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ், த டிஸ்டன்ஸ் traversed during the equal intervals of time by a body falling from rest stand to one another the same ratio as the odd numbers beginning with unity 1357. அதாவது இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, அது மேலேருந்து ஒரு பொருள் விழுது. ஓகேவா, இப்போது சேம் டைம் இன்டர்வலில் விழுது ஒன்று ஒன்றா. ஓகேவா, அது எப்படி இருக்குது, இந்த ரேஷியோ இன்வெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1:3:5:7 அந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, கலிலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஓகேவா, இதை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. யார் சொன்னால் அப்படிங்கிறது மேபி கேட்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஆட் நம்பர்ஸ், கலிலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் எப்போ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் பொருள் விழும்போது. ஓகேவா. அப்புறம் பாருங்கள், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு கார் ஸ்பீடாக போயிட்டுருக்கு, என்ன அப்படின்னா ஒரு சிக்னல் அல்லது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் போடுவோம். அந்த பிரேக் போடுறதுக்கு இப்போ இங்கே தான் பிரேக் போடுறாங்க அப்படின்னா அந்த பிரேக் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே. அந்த அதை கொடுத்துருப்பாங்க பாருங்க. when brakes is are applied to a moving vehicle, the distance travels before stopping is called stopping distance. ஸோ நான் சொல்லிட்டேன். ஓகேவா. அப்புறம் பாருங்க, இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஃபார் ரோட் சேஃப்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் வெலாசிட்டி V0 அண்ட் பிரேக்கிங் கெப்பாசிட்டி அல்லது டீஆக்சலரேஷன் -a. ஓகேவா. ஸோ இந்த ரோட் சேஃப்டிக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது ஏன் அப்படின்னா எதை பொறுத்து இது இருக்குது அப்படின்னா, டீஆக்சலரேஷன், அது இந்த ஸ்பீட் கம்மியாகும்ல அந்த ஆக்சலரேஷன், அப்புறம் அதோட அந்த வண்டியோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி, அப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி VA0 அந்த பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரோட் சேஃப்டிக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. derive an expression for stopping distance of vehicle in terms of initial velocity and acceleration. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைட் பை 2a. ஓகேவா. இந்த ஃபார்முலாலாம் அப்படியே இந்த ஃபார்முலா உள்ள தான் கொடுத்துருவாங்க கீழே. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி இந்த V0 ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. அதாவது ப்ரொபோஷனல் அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் பாருங்கள், டபுளிங் தி. ஸோ அது அந்த செகண்ட் உள்ள ஈக்குவேஷன் அப்படி அந்த கீழே அடியில் உள்ளது. இனிஷியல் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் தி ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பை எ ஃபேக்டர் ஆஃப் 4 ஃபார் தி சேம் டீஆக்சலரேஷன்ஸ். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டபுளிங் தி 2 மடங்கு ஆக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி நம்ம இனிஷியலாக வருவோம்ல ஸ்பீடு, அதை வந்து 2 மடங்கு ஆக்கும்போது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்டர் 4ல். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் பாருங்கள், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கன்சிடர் இன் செட்டிங் ஸ்பீட் லிமிட்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஸ்கூல் ஜோன்ஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அந்த சமயம் நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.